Nonplussed. Nonplussed. Is it a verb or an adjective? Write in the comment box. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரிவான், ஹவ் ஆர் யூ ஆல்? bonjour, comment ça va? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வார்த்தை பார்க்குறீங்க, nonplussed. 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 வழக்கமாக நம்ம ஊரில் வந்து டபுள் எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து வழக்கமாக டபுள் எஸ் சொல்ல மாட்டோம், எஸ்எஸ்ன்னு தான் சொல்லுவோம். சொல்கிறதுனால ஒன்றும் டபுள் எஸ் சொல்கிறதுனால ஒன்றும் தவறில்லை, வழக்கமாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ nonplussed. nonplussed நான் எப்படி உச்சரிக்கிறேன்னு பாருங்கள். அங்கே இடி போட்டிருந்தா கூட நான் வந்து டி சவுண்டு தான் கொடுக்குறேன். நான் ப்ளஸ்ஸடு சொல்லலை, நான் ப்ளஸ்டு சொல்லலை, நான் ப்ளஸ்ஸடு சொல்லலை. தவறானது எப்போதுமே உச்சரிக்கக்கூடாது. உச்சரித்தோம்னா அது உங்களுடைய மனதில் வந்து பதிஞ்சிடும் எப்போதுமே. நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு வந்து விளக்கி காட்டுறேன். nonplussed இது வினைச்சொல்லா உரிச்சொல்லா. ஸோ வினைச்சொல்னா வேர்ப்ஸ், உரிச்சொல்னா அட்ஜெக்டிவ் இல்லையா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், வேர்ப்ஸ் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த nonplussedன்றது வினைச்சொல்லா உரிச்சொல்லா. நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணிவிட்டு யோசனை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பதிலும் வந்து கமெண்ட்டில் நீங்கள் எழுதலாம், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பொருளுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து nonplussedனா என்னென்னா, லைக் ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுறது, ஒரு அதிசயமாகவும் இல்லை குழப்பமும். இப்போ திடீர்னு யாரான வந்து உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து முழிப்பீங்க இல்லையா? என்ன செய்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. திடீர்னு உங்களை எதிர்பாராத போது எதிர்பார்க்க முடியாத ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து nonplussed ஆகிடுவீங்க. ஒரு மாதிரி குழம்பி போயிடுவீங்க, அல்லது ஒரு சர்ப்ரைஸ்டாக என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து இதோட பொருள். ஸோ இது உரிச்சொல்லா வினைச்சொல்லா. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஹீனா அவன், he was rather nonplussed by her question. He was rather nonplussed by her question. அதாவது வந்து அவர் வந்து அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுட்டாரு, இல்லை குழம்பிட்டாரு, இல்லை சர்ப்ரைஸ்ட் ஆகிட்டாரு, திடுக்கிட்டுட்டாரு அவர்கள் கேட்ட கேள்வினால். பை ஹர் கொஸ்டின். ஸோ இது வந்து உங்களுக்கு என்னதுன்னு சொல்லுங்கள். இது வினைச்சொல்லாக இருக்குமா உரிச்சொல்லாக இருக்குமா? அடுத்த பதிவில் இதுக்கான பதிலை பாருங்கள்.